உங்கள் வயசு என்ன ஆகுது? 70. 70 வயசு. எவ்வளோ நாளாக இந்த வேலை பார்க்குறீங்க? 42 43 வருஷம் ஆகுது. 43 வருஷமாக இந்த வேலை பார்க்குறீங்க. ஆமாம். என்ன லாபம் வருது? வியாபார தொழில் நடந்தால் ஏன்னா ஒரு 200 300 கிடைக்கும், 100 கிடைக்கும். தொழில் இல்லைன்னா சுத்தமாக போகலாம். சைக்கிளில் தான் போகிறீங்க வரீங்க? அன்னிலேருந்து சைக்கிள் வியாபாரம். சைக்கிள் வியாபாரம். இப்போ வியாபாரம் எப்படி இருக்குது? இப்போ புண்ணியம் இல்லைப்பா. இந்த வண்டிக்காரன் வந்தான். யார்? இந்த எல்லாம் ஜாமான் வந்தான், ஜாமான்காரன் வந்தான். அதனால தொழிலே கிடையாது. அந்த குட்டியானையில் வச்சுக்கின்னு அந்த வேலையில் வர பாரு. ஆமாம். அதனால தொழில் கெட்டு போச்சு. அதனால் உங்களுக்கு பாதிக்குது சைக்கிளில் வந்து. ஆமாம் ஆமாம். அது முன்ன எல்லாம் எவ்வளோ தூரம் வச்சுன்னு போவீங்க அந்த சைக்கிளெல்லாம்? எங்கே தெம்பு இருந்தால் 2-3 ஊர் போவோம். இல்லை இந்த சைக்கிளில் வச்சுன்னு தான் வியாபாரம் பண்ணுறீங்க? ஆமாம்பா. காலைல கிளம்புனீங்கன்னா எங்கே 8-9 மணி ஆகும் கிளம்ப. கிளம்பிட்டே போய் வந்தால் அதான் ஒன்றும் தொழில் இல்லை. சாப்பாட்டுக்கு மத்தியான சாப்பாடுலாம்? மத்தியான சாப்பாடு ஊட்டி தான். வீட்டில் தான் போயிட்டு மறுபடியும் நைட்டு போவீங்களா சாயந்தரமா? நாளை காலையில் தான். சைக்கிளை வச்சுக்கின்னு இவ்வளோ தூரம் மிதிக்கிறீங்க இந்த வயசில். வியாபாரம் முன்ன மாதிரிலாம் இல்லைன்றீங்க. ஆனால் ஆமாம் இல்லை. எப்படி இதை வச்சு எப்படி தான் குடும்பம் நடத்துகிறீங்க? பசங்களாம் எத்தனை பேர்? ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்களாம் வேலை முடிஞ்சு போச்சு. பேரன் பேத்தி படிக்கிறாங்க. சரி சரி. சரிங்க. பார்த்து இந்த வயசுலாம் கஷ்டப்படுறீங்க. உங்களெல்லாம் ஒரு இதுவாக வச்சு தான் நாங்கள் கஷ்டப்படலான்னு பார்க்குறோம். எங்களால் எங்கே இந்த வயசுக்கே முடியலன்றோம். நீங்கள் கஷ்டப்பட முடியாது. அதுதான் அந்த காலத்து சாப்பாடு பொழுது. அதெல்லாம் அந்த காலத்தில் கவலை அடித்தோம், ஏறு ஓட்டணும். அதான் எல்லா வேலையும் மாட்டம் அடித்தோம் போனோம். அப்போலாம் தூக்க சாப்பாடு தூக்கிட்டே கஷ்டம். அப்போ ஆமாம். இப்போல்லாம் எங்கே கரும்பு வெட்டுறது கூட எல்லாம் இந்திக்காரங்க ஆகிட்டாங்க பொழுது. இந்திக்காரன் மிஷின் ஆகிப்போச்சு. மிஷினு? ஆமாம். இப்போ வந்து டிஃபனு இது டீ. அதான் டீ கடையும் பேசக்கூடாது. போயிட்டு போனால் எல்லாம் அந்த நீச்சல் வச்சு அதுக்கு இலப்பாகி பிடிச்சிட்டு அப்படி சோறு வடை, உட்ட வடை, அந்த வடை, இந்த வடை காட்டி காலம் தரிச்சு. அப்போ 1 மணிக்குள்ள வந்து கவலை. எங்களெல்லாம் உண்மையாக என்னால் முடிய மாட்டேங்குது இப்போலாம் வேலை செய்கிறதுக்கு. கவலை போட்டணும், இறைக்கணும், ஏறு ஓட்டணும், அண்டு தள்ளலாம், கட்டி மெரிக்கணும், மாட்டை மெரிக்கணும், ரெண்டு வட்டி கட்டிக்கணும், கூட்டிட்டு போய் மாட்டை ஓட்டின்னு போய் இறக்கி கட்டணும். மழை பெஞ்ச கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அந்த காலத்து சாப்பாடு இதுதான், கூழ் தான். ஆமாம், கூழ் தான். எப்போனா அம்மாசை வந்தால் அம்மாசை பறிக்கணுங்க, பொங்கல் வந்தால் பொங்கல் பறிக்கணுங்க. அப்போ சாப்பாட்டுக்கு அரிசி ரேஷன் கடைலாம் கிடையாது. அப்போ ரேஷன் இப்போ தான். ஆனால் அரிசிலாம் அந்த காலத்தில் பெருசு பெருசாக இருந்ததுல்ல? ஆமாம். அது குட்டங்காரு, கொள்ளங்காரு, சிறுமினி பெருசு பெருசாக இருக்கும். ஏன்னா நானே சாப்பிட்ருக்கேன். இவ்வளோ பெருசு இருக்கும். பெருசாக இருக்கும். அது இறங்காது. ஆனால் எனக்கு ஆமாம் பெருசு பெருசாக இருக்கும். ஆனால் சீக்கிரம் செரிக்காது. நல்லா சாதமாக இன்பமாக இருக்கும். அப்போ இப்போ மெலிசி அரிசி தான் சாதம் பிடிக்கும். கலர் அரிசி வரும், ரெட் கலரில் இருக்கும் அந்த அரிசி. கரெக்டா? ஆமாம். ஏன்னா எங்கள் ஆயா வீட்டுக்கு வரும்போது நான் பார்த்துருக்கேன். ரெட் கலர் இருக்கும். அந்த மட்டையில் இருக்கு, மட்டையாக இருக்கும். அது ஏதோ பொன்னின்னுவாங்களே, என்ன பொன்னி அது? அது பொன்னியில் ஒரு பொன்னி. இப்போ அப்போல்லாம் வந்து பொன்னி. ஆனால் அப்போல்லாம் சாப்பாட்டு அரிசியில் வந்து கல் இருக்கும். கரெக்டா? கல். ஏன்னா நம்மளே குத்துறதால ஊமுக்கு எப்படி குத்துனாலும் அது வந்து சேரும். நொய் பல விதம் வருகும். அது மாணவரை குத்திட்டு சேர்த்து சில பேர் சரி கழுவாத அரிசி அரிக்காத போட்டு நறுக்கணும், புறுக்கணும், ஊமுழுக்கு இருக்கும். பல துன்பமாக அப்போ. ஆனால் அப்போல்லாம் பார்த்தேன், எங்கள் ஆயா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சாப்பிட வருவேன். இவ்வளோ பெருசாக இருக்குன்னே பார்த்து வச்சுருவேன். ஆமாம். இறங்காது அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்டோம்னா இன்னைக்கு. ஆனால் அந்த சாப்பாடு தான் சத்துன்னு தெரில. ஆமாம், அதான் அன்னைக்கு ருசியாக இருந்ததுப்பா சாப்பாடு. அதுதான் இப்போ எங்கே சாப்பாடு ருசி சத்து இருந்தது. இப்போ சாதமும் சாப்பிட முடியும், சாதம் சாப்பிட முடியல. இப்போ சத்து கிடையாது. வவுறு பார்த்தா வெளி வவுறு தான் தெரியும். சாப்பாடு வந்து எடுத்து சாப்பிட்டாலே ஒரு மாதிரி வச்சிடுறோம். ஒன்றும் பண்ண முடியல இப்போ. அது முன்ன சில பேர் மண் கிணத்துலேருந்து படிக்கட்டில் மண் வரது. ஆமாம் ஆமாம். அப்போ இப்போ எல்லாம் முக்கா அப்படி அடித்து சாதம் சாப்பிடுவோம். இப்போல்லாம் கிணறு கூட தான் மிஷின் வந்துச்சு. ஐயோ, அடிச்செடுத்து கூட, நுடிச்செடுத்து கூட, அதுவும் நல்லா
மண்ணை வாரி குத்தி அனுப்பிச்சு அனுப்புவோம். இப்போ அப்போ அப்போல்லாம் வண்டியில் ஏறி ஏறணும். அதுதான் கிணறு வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போல்லாம் நிறைய பேர் அப்போ என்ன பண்ண வகுத்து கொண்டு போய்க்கு போக வேண்டியதான். கூலி செத்தாண்ட நம்ம வேலையை விட்டு போக வேண்டியதானே, போக வேண்டியதான். ராத்திரிக்கு மின்னத்தில் நெல் அறுத்து கட்டி அடித்து வைக்க வாங்கி காய வச்சு வீட்டுக்கு தூக்கி போகணும் செமை. பல கஷ்டம். அதெல்லாம் அந்த வேலை தான் இப்போ இன்னைக்கு கால் கையெல்லாம் முட்டி வலிக்குது. இப்போ தருவ இல்லை, இப்போ 40 வயசுலேயே வந்துடுது முட்டி வலி, 35 பழுகுது. அதுதான் எனக்கெல்லாம் முட்டி வலி அந்த மாதிரிலாம் வருது. அதுதான் பார்ப்பேன் சைக்கிளை மெச்சின்னு வரீங்களேன்னு. ஆமாம், எங்கெல்லாம் சைக்கிள் ஓடலாம் மூச்சு வாங்குற மாதிரி இது. நடந்து போகவும் முடியல. ஒருத்தர் நடந்து போகிறாரு கூட பின்றவர் ஒருத்தர்.